ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானா வேர்ல்ட். நாம் இன்றைக்கி பழைய கேலண்டர் அட்டையை எப்படி ஒரு அழகான பொருளாக மாற்றலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு பழைய கேலண்டர் அட்டை, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கயிறு, அப்புறம் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ஒரு அட்டைப்பெட்டி. இந்த 3 பொருளை மட்டுமே வச்சு எப்படி நம்ம பண்ணலான்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அட்டைப்பெட்டியிலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி பிரித்து எடுக்கும்போது உள்ளே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த அட்டையை கட் பண்ணணும். அதை நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரமாக ஒரே சைஸில் இருக்குது. இப்போ இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் நம்ம கேலண்டர் அட்டையை சுற்றி ஒட்ட போகிறோம். இது எப்படி ஒட்டுறோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒன்று நேராகவும் ஒன்று மாற்றியும் இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரேம் பார்டர் மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பென்சில் வச்சு அட்டையில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணால் வரைஞ்சிக்கோங்க. நான் சும்மா ஒரு 4 இலையும் ஒரு ஃப்ளார் மாதிரி ஒன்றும் வரைகிறேன். இல்லை இதுவே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வரைஞ்சதுக்கு மேலேயே நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறதுல மட்டும் நான் கயிறு ஒட்டலான் இருக்கேன். மற்ற அந்த இலைக்கெல்லாம் அந்த கார்ட்போர்டவே இலை ஷேப்பில் கட் பண்ணி அது மேலே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், 2 ஃப்ளாஸ்க்கு மட்டும் நான் கயிறு வச்சு ஒட்டியிருக்கேன். இதே மாதிரியே மற்ற ஃப்ளாஸ்க்கும் ஒட்டிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இலைக்கெல்லாம் நான் அட்டையவே கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், பாதி வரை முடிஞ்சிருச்சு. இப்போவே இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கலர் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்டர் பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் வரணுன்றதுக்காக பிளாக் கலர் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக பிளாக் அடித்து முடித்த பின்னால் இது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரேம் ஃபுல்லும் பிளாக் கலரில் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி உள்ளே கேப் இருக்குல்ல, அதையும் நம்ம பிளாக் கலர் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ பிளாக் கலர் ஃபுல்லும் முடிச்சிட்டோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்ச பின்னால் நம்ம உள்ளே இருக்க லீஃபுக்கும் ஃப்ளாஸ்க்கும் எப்படி கலர் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இது காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லீஃபுக்கெல்லாம் க்ரீன் கலரும் ஃப்ளாஸ்க்கெல்லாம் பிங்க் கலரும் அடிச்சுக்கலாம். நான் ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்கும் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் தனித்தனி கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம லீஃப் எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த லீஃப் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குதுன்னு பாருங்களேன். இதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் கலர் பண்ணணும். இப்போ ஃப்ளாஸ்க்கு நடுவில் நம்ம லைட்டாக கொஞ்சம் எல்லோ கலர் அடிச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ளார் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கோல்டன் எஃபெக்ட் வந்து ஃப்ரேமுக்கு எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டனை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த காட்டனை வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலர் கூட எடுத்துக்கலாம். அந்த கலரில் இந்த காட்டனை லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரியே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ரேம் வந்து நம்ம வேஸ்ட்டாக போகிற கேலண்டர் அட்டையில் தான் பண்ணோன்னா நம்மளால் நம்ப கூட முடியாது. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நம்ம மாற்றிருக்கோன்றத. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விலை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருந்தபடியே வேஸ்ட்டாக போகிற கேலண்டர் அட்டையிலே இப்படி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.